பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் திலகத்தின் ரீரிலீஸ் திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக 2026 ஒரு டாப் 20 திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்ப்போம் இந்த வீடியோவில். ரீரிலீஸ் திரைப்படங்களை முதல் திரைப்படமாக வீரபாண்டியன் கட்டபொம்மன். இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். நடிகர் திலகத்தோட அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. படமும் வசனமும் சரி திரையரங்கில் அனல் பறக்க ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் 2026 பண்ண போகிறாங்க. அடுத்த திரைப்படமாக பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் சரி, பாடலும் சரி, படமும் பட்டி தொட்டியெல்லாம் 100 நாளைக்கு மேலே ஓடி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த திரைப்படமாக வசந்த மாளிகை. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் 250 நாளுக்கு மேலே திரையரங்களை ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். காதலர்களுக்காண்டி அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த திரைப்படத்தை பலமுறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் குறிப்பாக இந்த ஆண்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த திரைப்படமாக பராசக்தி. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போன வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு சீனும் கோட் சீனும் இஞ்சி பையாக சூப்பராக வசனம் பேச்சு தன்னோட ரசிகர்களை கவர்ந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் 2026 ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தியாகம் என்ற திரைப்படம். இந்த தியாகம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நடிச்சிருப்பாரு. படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி அப்பவுமே நல்ல வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் 4K தரத்தில் பண்ண போகிறாங்க. ஒரு அருமையான ஒரு திரைப்படங்க. பாடலும் சூப்பராக அமைஞ்ச ஒரு வெற்றி திரைப்படம் தான் தியாகம் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக திரிசூலம். 3 வேடங்களில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பார். படத்தில் பாடலும் சரி, படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் ஹிட். ஸ்ரீபிரியா, KR ராஜா, நடிகர் திலகம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி பிள்ளைகள் என ஒரு பாச சென்டிமெண்ட்டில் உள்ள திரைப்படம். திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அன்றைய காலகட்டத்தில் திரும்பவும் இந்த திரைப்படத்தை 4K தரத்தில் ரீலீஸ் பண்ணுறாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கௌரவம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் சரி, படமும் சரி, ஒரு சுட்டித்தனமான சில விஷயங்களை இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். நடிகர் திலகத்தோட இந்த கோட்ஸினாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கு 100 நாள் ஓடி வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்குது நடிகர் திலகத்தோட. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்தோட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் டிஆர் சிவா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், மஞ்சுளா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு கலக்கலான ஒரு சென்டிமெண்டான ஒரு சூப்பர் திரைப்படம். பாடலும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம். திரையரங்கு 100 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட திரைப்படம். இப்பவும் இந்த திரைப்படத்தை 4K தரத்தில் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிஆர் சிவா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பட்டாக்கத்தி பைரவன் என்ற திரைப்படம். திரையரங்கு 100 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பட்டாக்கத்தி பைரவன் என்ற ஒரு வில்லன் ரோலில் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு 100 நாள் ஓடிய ஓரளவு சராசரியான ஒரு வெற்றி படம் தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லி ரசிகரோட கோரிக்கை அதிகமாக இருக்கிறது. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த திரைப்படமாக பார்த்தீங்கன்னா ராஜா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு முறை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படங்க. அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் வெற்றி கண்டிருந்தாலும் குறிப்பாக இப்பவும் திரும்பவும் 2026 4K தரத்தில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படமும் கலக்கப் போகிறது. ராஜா மிகப்பெரிய ஒரு வெற்றி ராஜாவாக அமைய வேண்டும் 2026. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா எங்க மாமா. நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா, இவங்க 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. எங்க மாமா திரைப்படத்தில் பாடலும் சரி, படமும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. படம் வேற லெவலில் 100 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா 4K தரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அருமையான ஒரு திரைப்படங்க. எங்க மாமா திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படமே இந்த திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமே அவன்தான் மனிதன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் அருமையான ஒரு திரைப்படம். திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு திரைப்படம். 2026 இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. குறிப்பாக நம்ம நடிகர் திலகத்தோட திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா திரைப்படங்களுமே ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்களாக தான் அமையும். அதுபோல் அவன்தான் மனிதன் திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைந்த திரைப்படம் தான் திரையரங்கில் ரிலீஸ். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ராமன் எத்தனை ராமனடி. சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு வெளித்தனமான கதாபாத்திரத்தில் KR ராஜா அவங்கள லவ் பண்ணுவாங்க. சூப்பரான திரைப்படம். திரையரங்கில் 100 நாளைக்கு ஓடி ஒரு அசத்தலான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரை அந்த இடத்துல. குறிப்பாக இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்ம படங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். திரும்பியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் ஹிட் திரைப்படமாக.
அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ் பி முத்துராமன், நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு நகைச்சுவை என்றாலே ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படம் தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படம் 4K தரத்தில் ரெடியாகுது. அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் திரைப்படம். இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படம். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஏவிஎம் சரவணன் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து சூப்பரான ஒரு சென்டிமெண்ட், கை கொடுக்கும் கை ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படங்க. திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரீலீஸ் பண்ண போகிறாங்க. சக்க போடு போட்ட திரைப்படங்களே இந்த திரைப்படமும் கை கொடுக்கும் தெய்வம் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக கந்தன் கருணை. எல்லா திரைப்படங்களும் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக திரைப்படமும் நம்ம 4K தரத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த திரைப்படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகம், ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு தெய்வீக திரைப்படம் கந்தன் கருணன், மிக அருமையான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தையும் 4K தரத்தில் ரெடி பண்ணி நம்ம நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு 2026 ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு திரைப்படம் சொர்க்கம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் KR, அதனை தொடர்ந்து நடிகர் திலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கலங்கிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படங்களே இந்த திரைப்படம் தான். 100 நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் 4K தரத்தில் 2026 இந்த திரைப்படமும் திரையரங்கில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது. நம்ம நடிகர் திலகத்தோட சொர்க்கம் திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாரதிராஜா இயக்கத்தில் நடிகர் திலகம், அதனை தொடர்ந்து ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு திரைப்படம். திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கடா போகுது அப்படின்னு யோசிச்ச நடிகர் திலகம் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். இந்த திரைப்படமும் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக 2-3 தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்பவும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த திரைப்படமாக ராஜபாட் ரங்கத்துறை என்ற திரைப்படம். சூப்பரான ஒரு திரைப்படங்க. ஒவ்வொரு பாடலும் அந்த ராஜபாட் ரங்கத்துறை என்ற ஒரு பாடல் அருமையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில். திரும்பவும் பார்க்க தூண்ட ஒரு திரைப்படங்கள். இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய வெற்றி கொண்டாடி இருக்குது. இருந்தாலும் இப்பவும் இந்த திரைப்படத்தை 4K தரத்தில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நடிகர் திலகத்தோட அந்த ஒவ்வொரு அசைவு மூமெண்ட்டும் படத்தில் ஒரு ரட்சகன் எப்படி இருப்பார், அந்த வீரஜிவாஜி என்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் இருப்பார். இந்த திரைப்படமும் 4K தரத்தில் ரிலீஸ் ஆகுது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு நம்மளோட நடிகர் திலகம் திரைப்படங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4K தரத்தில் நடிகர் திலகத்தோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் ஒரு டாப் 20 திரைப்படங்கள் தான் பார்த்தோம். குறிப்பாக இதில் நிறைய திரைப்படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகத்தோட நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி காணும் தான். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை எந்தெந்த திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக நடிகர் திலகத்தோட ரீரிலீஸ் திரைப்படங்கள் 2026 என்னென்ன திரைப்படங்கள் திரையரங்கு வருதுன்னு சொல்லி தான் இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள், இந்த திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்டான டாப் 20 திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணி திரையரங்கில் கொண்டாடுங்க. குறிப்பாக இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. 2026 நிறைய திரைப்படங்கள், அதோட 27 கூட வரலாம். குறிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி.